தில்லுமுல்லாம் ஐயோ வேறு லெவலில் இருக்குங்க. அதில் பண்ணுறதெல்லாம் துருன்னு ஒரு மாதிரி ஜாலி. செமையாக இருந்துச்சு. வாட் அ மேன் அப்படி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. 18+ இயர்ஸ் வந்து ஒரு லவ்வை கேரி பண்ணிவிட்டு ஒரு ரூமில் அடைச்சிட்டு இருக்கிறதுலாம் ஒரு சாதாரணமான ஒரு பர்சனால் இருக்க முடியாது. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படத்தில் எல்லாமே பிடிச்சிருந்தது. ரம்யா கிருஷ்ணன் மேம், ரஜினி சார், சௌந்தர்யா மேம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இப்போது இல்லையேன்னு சொல்லி. இருந்திருந்தால் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நிறையா பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இன்னசென்ஸாக இப்போ இருக்க ஹீரோயின்ஸ்லாம் அந்த ஒரு இன்னசென்ஸ் வந்து பார்க்க முடியல. அவங்க வந்து அவங்களுக்கு டைலாக்ஸ் கூட பெருசாக இருக்காது, ஆனால் அவங்க வந்து மனசில் நிற்கிறாங்க. அந்த ஒரு இன்னசென்ஸ், அந்த ஒரு க்யூட், அந்த இது மவுத் ஆர்கன் வாசிக்கும் போது அவங்க நடந்து போகிறது, சிரிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரம்யா கிருஷ்ணன் மேமும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அந்த கிரேஸ்ஃபுல்லாக அந்த டான்ஸ் ஆடுறது. ரெண்டுமே தான் பிடிக்கும். ரெண்டுமே அவங்களுக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக படையப்பா தான் பிடிக்கும். ஆனால் நீலாம்பரி மேமும் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுக்கு ஈக்குவலாக பண்ணியிருப்பாங்க. செம்மையாக இருந்துச்சு. அவர் இப்படி இது பண்ணிவிட்டு ஒரு வாக் பண்ணிட்டு வந்து உட்காருவார். அந்த வாக் பண்ணுறது செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரம்யா கிருஷ்ணன் மேமும் சான்ஸே இல்லை. அந்த அந்த வாய்ஸ், அவங்க வாய்ஸில் இருக்க அந்த போல்ட்னஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. ரெண்டு பேரும் அவங்க ரோல்ஸை ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் எழுந்து. சூப்பராக இருந்துச்சு. கிக்கி ஏறுதே பாட்டு காணணும், அப்புறம் என் பேர் படையப்பா காணணும், அதுக்கப்புறம் அவ்வளோதான். அது 2 பாட்டு காணும். செமையாக இருந்துச்சு. வாட் அ மேன் அப்படி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு தடவை பார்க்கணும் போல இருக்கு. இல்லை, நாங்கள் பார்த்தது வந்து 2K தான். எங்களுக்கு 4K வந்து ஃபில் ஆகிடுச்சு சீட்ஸு. ஸோ நாங்கள் 2K தான் பார்த்தோம். நல்லா தான் இருந்துச்சு. செந்தில் காமெடி, அப்புறம் ரமேஷ் கண்ணா காமெடி, 2 பேரும் செமையாக பண்ணியிருந்தாங்க. லைவ்லியாக இருக்கும். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மாதிரி காமெடி பண்ணுமேன்னு இருக்காது. நார்மலாகவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. டிவியில் வந்து ஃபேமிலியாக ஒரு 5 பேர் உட்காந்து பார்ப்போம். இது வந்து அவ்வளோ பேர் உட்காந்து எல்லாரும் கத்தி எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்குற வைப் வந்து டிஃப்ரெண்ட். யார் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்காது. ஏன்னா அவங்க வாய்ஸ் மாடுலேஷன், அந்த போல்டு, அந்த லுக்ஸு, அவங்க வாய்ஸ் மெயினாக வந்து அவங்களுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும். அந்த நிறுத்தி நிதானமாக அந்த டைலாகெல்லாம் ஸ்லோவாக பேசி சான்ஸ்லெஸ். சூப்பர். அப்போ பார்க்குறப்ப நமக்கு வந்து ஸ்டோரி தெரியாது. அப்போ பார்க்குறப்போ வந்து ஒரு படம் அப்போ வந்து மாசாக இருந்தது தேட்டரில் பார்க்கும்போது. இப்போ பார்க்கும்போது அதே மாஸ் தான் இருக்குது. பட் எனக்கு ஸ்டோரி தெரியும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர அதே ஒரு எக்ஸைட்மெண்ட், அதே ஒரு இன்ட்ரெஸ்ட், அதே ஒரு டைலாக் வரும்போது ஒரு பூஸ் பம்ப்ஸ் வரும்ல, ஒரு எனர்ஜி, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு ஃபீலு, இது எல்லாமே இப்போவுமே நான் அதை ஃபீல் பண்ணேன். இத்தனை இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கு பார்க்கும்போது அந்த மூவி. தலைவரோட சீன்ஸுன்னு சொல்லணும்னா மேக்ஸிமம் எல்லா சீன்ஸுமே நல்லா இருந்ததுங்க. என்ன சொல்லணும்னா அந்த ஃபேமிலியாக உட்காந்து பேசுவாங்கள்ல, அந்த வீடு போன பிறகு அம்மா தங்கச்சி வச்சு பேசுவாங்கள்ல, அது எமோஷ்னல் சீன் நல்லா இருந்தது. லவ் பண்ணும்போது லவ் வந்து லெட்டர் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதில் ஒரு காமெடிலாம் நடக்குதுல்ல, அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் 1000 தடைகள்னு சொல்லிட்டு அந்த அவ்வளோ பெரிய மலை வந்து ஹெல்ப் பண்ணி கடைசியில் வந்து பெரிய ஒரு வரமாக வந்து அமைஞ்சது எல்லாமே அவங்க அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு நம்ம இருக்கணும், நம்ம கடைசி வரைக்கும் அவங்க நம்ம இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நமக்கு நடக்கும், அவங்க மூலயமா நமக்கு கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு சீனுமே வந்து நமக்கு அப்படியே நல்லாயிருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு படம் பார்க்கும்போது ஒருத்தவங்க முன்னேறிட்டே போனால் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளே வந்து அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் முன்னேறிட்டே நமக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு படம் பார்க்கும்போது. அது வந்து இந்த படம் பார்க்கும்போது ஒரு சாங்லேயே எப்படா பணக்கார ஆனாங்க அப்படிலாம் இப்போ கலாய்க்கிறோம். பட் ஆனால் அது படம் பார்க்கும்போது அது தோணாது, அது கண்டிப்பாக தோணாது.
எந்த கேரக்டர்? சாரி, நீலாம்பரியா படையப்பா எந்த கேரக்டர் உங்களுக்கு? எது வந்து தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னால் நான் நீலாம்பரி தான் சொல்லுவேன். நான் ரஜினி ஃபேனாகவே இருந்தாலுமே அது தாக்கம் வந்து எப்படின்னா, அவங்க 18+ இயர்ஸ் வந்து ஒரு லவ்வை கேரி பண்ணிவிட்டு ஒரு ரூமில் அடைச்சிட்டு இருக்கிறதுலாம் ஒரு சாதாரணமான ஒரு பர்சனால் இருக்க முடியாது. கம்ப்ளீட்டாக வந்து அந்த வெறி, அந்த ஒரு அடைஞ்சே ஆகணுன்ற ஒரு இது, அது அவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி முடியும். அது ஏன் அப்படி இருக்காங்கன்னா அது லவ் தான். பட் அவங்க ப்ரப்போஸ் பண்ண விதம் தான் கொஞ்சம் நல்லா இல்லை. அவர் எதிர்பார்க்கறது பொறுமையாக, அடக்கமாக, வெக்கப்பட்டுட்டு அந்த மாதிரி. இவங்க படித்த விதம் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பட் லவ் வந்து சேம் தான். அது வந்து ட்ரூ தான். கிளைமேக்ஸில் அவங்களே தண்டனை கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக நினைக்கிறீங்களா? அது பண்ணாதான் படமே ஹிட்டு. ஒருவேளை அவங்க சேர்ந்துருந்தாலோ இல்லைன்னா ரஜினியவே ஷூட் பண்ணியிருந்தாலுமே அந்த படம் வந்து நல்லா, இல்லைன்னா வேறு யாராவது ஷூட் பண்ணியிருந்தா கூடமே ரோல் மாடல் மாதிரி ஆயிருக்கு. நல்லா அது வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். இப்போ அவங்களே பண்ணதுனால இப்போ வந்து ரஜினி பண்ணல, அவங்களே தான் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது வந்து ரஜினி மேலேயும் தப்பாக போட்ரே ஆகாது, கரெக்டாக இருக்கும். ஓகே ஃபைன், அவங்களே அடுத்த ஜென்மத்தில் வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து நல்லா வரது வாய்ப்பு நான் எடுக்கல ஜி. எனக்கு எப்படி தெரியும் பாட்டு வருமா? இந்த மாதிரி இருக்கும். பாட்டு வந்தால் நிஜமாலே நாங்கள் இதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஷோ வந்து என்ஜாய் பண்ணுவோம். அதுலேயும் நாங்கள் வந்து வெயிட் பண்ணுவோம், ரம்யா கிருஷ்ணன் வந்து சேருவாங்களா, அந்த லவ் வந்து மறுபடியும் இதுவாச்சா அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணுவோம். வேறு என்னென்ன படம் ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இப்போது பாஷாவும் பண்ணிட்டாங்க, அப்புறம் வந்து சந்திரமுகி கூட பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எந்த படம் வந்தாலுமே நாங்கள் பார்ப்போம் ஜி. பழைய படம்லாம் பார்க்குறீங்களா? பழைய படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய படம் பார்த்ததுனால தான் நான் ஃபேனாகவே மாறினேன். எதுனா இந்த பில்லா 6 to 60 வரைன்னு ஒரு படம், அது சின்ன வயசில் பார்த்ததுலேருந்து தான் நான் வந்து ஃபேனான. அப்புறம் தில்லுமுல்லாம் ஐயோ வேறு லெவலில் இருக்குங்க. அதில் பண்ணுறதெல்லாம் துருன்னு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன படம் அப்படியே லைனாக சொல்லிட்டே போகலாம். ராகவேந்திரா கூட எனக்கு பிடிக்குங்க. அந்த மூவிலாம் இன்னுமே வந்து நாங்கள் அந்த மூவிலாம் பார்ப்போம். என் பசங்களுக்கெல்லாம் நான் அதை போட்டு காட்டுவேன், இந்த படம்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து எந்த படமே வந்து இது இல்லை. என்னென்னா கொஞ்சம் ரொம்ப மாஸ்க் காட்டும் போது தான் வந்து அது கதையில் வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் மாஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற படம் தான் வந்து ஒர்க் ஆகாது, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி படம் இல்லாமல் கதைக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ப்ளஸ் அங்கங்கே இந்த மாதிரி ஒரு மாஸ் சீன் இருந்தால் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக. தேங்க்ஸ்.